الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கணித்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, சிலர் அழுவதை கேலி செய்வார்கள். சிலர் அழுவது ஒரு ஒட்டான ஒன்றாக பார்ப்பார்கள். ஒட்டென்றால் நம்முடைய ஸ்டேட்டஸுக்கு, நம்முடைய நிலைக்கு இப்படியெல்லாம் அழுவது எந்த அளவுக்கு பொருத்தமானது என்று நினைப்பார்கள். அதனால் அழமாட்டார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த மேலான ஒரு மனிதரை யாராலும் காட்ட முடியுமா? நிச்சயமாக இல்லை. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சந்தர்ப்பங்களில் அழுதிருக்கிறார்கள். ஒரு நாள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொல்கிறார்கள், இப்னு மஸ்ஊதே, குர்ஆன் ஓது என்றார்கள். அவருக்கு ஆச்சரியமாகிவிட்டு, யா ரசூலல்லாஹ், குர்ஆன் அருளப்பட்டது உங்களுக்கு போய் நான் ஓதி காண்பிக்கவா என்று கேட்டபோது, இல்லை இப்னு மஸ்ஊதே, நீ ஓத நான் அதை கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். சூரத்து நிசாவினுடைய ஒரு வசனம் வருது, ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜினா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத். ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு சாட்சியாளரை நாம் கொண்டு வந்து, ஒவ்வொரு சமுதாயம் என்று ரசூலுல்லாஹ்க்கு முன்னால் இருந்த ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு சாட்சியாளரை நாம் கொண்டு வந்து அவர்கள் அனைவருக்கும் சாட்சியாளராக, பெரிய சாட்சியாளராக உன்னை நாம் ஆக்கினால் என்ற வசனம் வரும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புக இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊதை போதும், நிறுத்துங்கள் என்றார்கள். என்ன திடீரென நிறுத்த சொல்றாங்க? நிறுத்திட்டு பார்த்தா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக அழுது கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல ஒரு நாள் ஒரு குர்ஆன் வசனம் அவர்களுக்கு இறங்குகிறது. அதிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்த ஒரு செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். யா அல்லாஹ், இந்த மக்களை நீ தண்டிப்பதாக இருந்தால் இவர்கள் உன்னுடைய அடியார்கள். வ இன் தக்ஃபிர் லஹும், இந்த மக்களை நீ மன்னித்து விட்டால் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நீ அஸீஸ், நீ ஹக்கீம் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொன்ன செய்தி அல்லாஹ் குர்ஆனில் இறக்குகிறார். சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி தன்னுடைய இரண்டு கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்துகிறார்கள். உயர்த்தி அல்லாஹும்ம உம்மத்தி, அல்லாஹும்ம உம்மத்தி, அல்லாஹும்ம உம்மத்தி என்று கடுமையாக அழுதார்கள். வாய்விட்டு அழுதார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் புகாரியிலே வருகிறது, அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுப்பி ஆறுதல் சொல்லுகிறான். அந்த ஆறுதல் வார்த்தை அவர்களுடைய காதில் விழும் வரைக்கும் அழுதார்கள் என்பதை ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். அப்ப அழுவது என்பது ஒரு ஐப் அல்ல, குறை அல்ல. அப்படி யாராவது நினைத்திருந்தால் அந்த நினைப்பை மாற்றிக் கொள்ளுங்கள். சில நேரங்களில் நல்ல உபதேசங்கள் நமக்கு அழுகையை தர வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் சில சஹாபாக்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு பேரே பக்காஊன் என்று விசேடமான பெயர் கொண்டவர்கள் அழைக்கப்பட்டார்கள். பயான கேட்டுட்டு இருக்கும் போது அழுது கொண்டு இருப்பார்கள். நம்ம இங்கு சில சகோதரர்களை அந்த நேரத்திலே நம்முடைய ஷேக் அவர்கள் கிளாஸ் எடுக்கும் போது சில சகோதரர்களை நம்ம நோட் பண்ணியிருக்கிறோம். அவர்கள் உட்கார்ந்து அழுதுட்டே இருப்பார்கள். மௌத்தா பித்தார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுக்க வேண்டும். நாங்கள் சின்ன பருவத்தில் இந்த மஸ்ஜிதில் அந்த கிளாஸில் உட்கார்ந்திருப்போம். அவர்களை பார்ப்போம். நம்ம பார்த்தால் சொல்லக்கூடிய செய்திகள், ஷேக் அழ மாட்டார்கள். நான் சொல்றேன் என்றால் அழுகையில் சிம்பத்திக்கலான அழுகை கொண்டிருக்கிறேன். நான் அழுதா நீங்களும் அழுறது, இமாம் ஹரத்தில் தொழுவிக்கிற இமாம் அழுதா நம்ம அந்த அழுகை அல்ல. இங்கே அழுகை என்பது அதில் உள்ள கண்டென்ட்ஸ், அந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு கேட்டு அழுவது. அப்படி சஹாபாக்களில் ஒரு கூட்டம் இருந்தார்கள் அழுகிறவர்கள், பக்காஊன். அதில் இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு என்பவர் ஒருவர். அவர் சொல்லுகிறார், வஅதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதா வஜிலத் மின்ஹல் குலூப் வதரஃபத் மின்ஹல் உயூன். சுப்ஹானல்லாஹ். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசம் உருக்கமான உபதேசமாக இருந்தது. அதை கேட்டு எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பயந்து போய்விட்டன. வதரஃபத் மின்ஹல் உயூன், எங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. எந்த அளவுக்கு நாங்கள் ஃபீல் பண்ணோம் என்றால், கஅன்னஹா மௌஇதத்து முவத்திஇன்,
இது ஒரு விடை பெறுகிறவருடைய உபதேசம் போன்று இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியாவிடை உரையாற்றுகிறார்களோ என்று நாங்கள் நினைக்கிற அளவுக்கு எல்லோரும் அழுது கொண்டிருந்தோம் என்று சொல்கிறார்கள். இப்படி உபதேசங்கள் அழுகை உண்டு பண்ண வேண்டும். அப்படியான உபதேசங்கள் செய்யப்பட வேண்டும். இன்னும் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருந்து கொண்டு ஒரு நபித்தோழர் சொல்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்தர்துகுமுன் நார் அன்தர்துகுமுன் நார் அன்தர்துகுமுன் நார் என்று சொன்னார்கள். மிம்பரிலே நின்று வெள்ளிக்கிழமை சொல்கிறார்கள், உங்களுக்கு நான் நரகத்தை எச்சரிக்கிறேன், நரகத்தை எச்சரிக்கிறேன், நரகத்தை எச்சரிக்கிறேன் என்று சொன்னார்கள் 3 தடவை. அவர் சொல்லுகிறார், நான் மிம்பருக்கு பக்கத்திலே தான் இருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் இதை சொல்லும் போது தன்னுடைய கால்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லுகிறார்கள். அவர்களுடைய தோளில் கிடந்த துண்டு கீழே விழுகிறது. அப்படி விழும்போது எனக்கு ஃபீலிங் வருகிறது. எப்படி என்றால், நான் கேட்பதை போல வெளியில் சந்தையில் ஒருவர் நின்றால் கூட கேட்கிற அளவுக்கு இந்த சத்தம் கடுமையாக இருக்கிறது என்று நான் நினைத்தேன். அந்தர்த்துக்கும் விழாவாரியாக எதுவும் சொல்லவில்லை. நரகம் அப்படிப்பட்டது, நரகத்தின் தண்டனை இப்படியான, உங்களுக்கு நரகத்தை எச்சரிக்கை செய்கிறேன் என்று அந்த சொன்ன பாணி அந்த நபித்தோழர் சொல்கிறார், பள்ளிவாசலில் இருந்த அனைத்து சஹாபாக்களும் தங்களுடைய கைகளுக்குள் முகங்களை மறைத்து கொண்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஹுத்பாக்கள் அமைய வேண்டும், நல்ல உபதேசங்கள் வர வேண்டும். அந்த நேரத்தில் அழுவது என்பது ஐபல்ல, அது இயல்பாக வர வேண்டும். அப்படி வந்தால் அதுல பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். அது நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளமும் கூட. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஃபித்னாவுடைய ஜமானிலே அதிகமான ஃபித்னாக்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே உள்ளங்களில் அதிகமான கருப்பு புள்ளிகள் இடப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அந்த கருப்பு புள்ளிகள் இருப்பதனால் தான் உள்ளம் கல்லாகி கொண்டிருக்கிறது, சுருங்கி கொண்டிருக்கிறது. அந்த நிலையிலிருந்து நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் விடுவிக்க வேண்டும். நாமும் அதற்காக முயற்சிய வேண்டும். நம்முடைய உள்ளத்தை மென்மையாக்கி அல்லாஹுவை நினைத்து அழக்கூடிய உள்ளங்களாக நம்முடைய உள்ளங்களை மாற்றுவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பாக இந்த ரமலானை நான் பயன்படுத்த வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் நியத்து வைப்போம். அதற்கேற்ற முறையில் யா பாகியல் கைரி அக்பில், நன்மைகள் செய்ய நாடுகிறவனே முன்னோக்கி வா என்று அந்த மலக்கு அழைக்கிற சத்தம் இந்த நேரமும் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய காதிலே கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். வயா பாகிய ஷர்ரி அத்பிர் அல்லது அக்ஸிர், பாவங்களை செய்ய நாடுகிறவனை பின்னோக்கி போய்விட அல்லது குறைத்துக்கொள் என்று அந்த மலக்கு அழைக்கிற சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்டு எந்த நேரமும் அல்லாஹ்வை திக்ர் செய்வோம், குர்ஆன் ஓதுவோம், இபாதத்துகளில் கவனம் செலுத்துவோம். அதுபோல இன உறவுகளை பேணுவோம், மற்றவர்களுக்காகவும் நாம் அதிகமாக துஆ செய்வோம். இப்படி இந்த ரமலானை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த நல்ல மாற்றத்தை நாம் அடையலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி.